பாத்தியா கிளப்பிட்டாரு பெரிய கலெக்டர். ஒரு வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் முடிவு வெட்டி. இப்போ தான் ரீசெண்டாக முடிவு வெட்டினேன். இப்போ எங்கே கிளம்புறேன்னா இங்கே கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ போகிற வழியில் அது எந்த கோயில் என்னன்றதை பார்ப்போம். வெட்டி ஒரு வாரம் தான் ஆச்சு. காலேஜ்லாம் போகிறோம் அப்படின்றதுனால வெட்டினேன். அதுக்குள்ளேயும் ஒரு டைப்பாக இருந்துச்சு. நான் ஒரு டைப்பாக வெட்டினேன். திருப்பி வெட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு சின்ன திருத்தம். இவர் வாய் அப்படி வைக்க வேணாம்னு சொல்லுங்க ஐயா. On your marks. Get set. Go. Ayyappan for athletics. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. வாசலுக்கு வெளியிலையும் போகுது. பெசநகர் சைடில் ஒரு கோயில் போனோம். இப்போ இங்கே மந்தவெளி சைடில் ஒரு கோயில் வந்திருக்கோம். இந்த கோயில் நான் ரொம்ப சின்ன வயசில் நூண்டாக இருக்கும்போது வந்தது. அடிக்கடி வருவேன். இப்போ இங்கே தான் வீடு இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த சைடு இந்த கோயிலுக்கு வரேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? வந்து ரொம்ப இயர்ஸ் ஆச்சு. நானே இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு நிறையா சேஞ்சஸும் இருக்குது. இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லாம் எடுத்து நான் பெயிண்டிங் மாதிரி வரைஞ்சி வீட்டில் வைப்பேன். அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ரொம்ப நிறையா சேஞ்சஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு நான் இங்கே வந்து. எல்லா கோயிலுமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் பார்த்துட்ருக்கேன் ஒன்று ஒன்றா. அப்புறம் ஏன் இப்போ வந்தேன்னு கேட்டால், சரி போர் அடிச்சிச்சு வீட்டில். எங்கள் அம்மாவும் நேற்றுலேருந்து வா போகலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி கிளம்பி போயிடலாம் அப்படின்னு வந்தேன். அப்படியே சாமி கும்பிட்ட மாதிரி ஆகிடும், சாமி பார்த்த மாதிரி ஆகிடும். அதனால தான் நல்லவன் போல பேசாங்க. எரிச்சலா இருக்கு. உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். என்னமோ இவங்க தான் ரோக்கிய மாதிரி ஃபுல்ல நடிப்பு. எப்பா பார்த்தாலும் அங்கே பக்கம் இங்கே பக்கம் நீ பார்க்கவே முடியல. டைமும் ஓடிடும் வந்து பார்த்தா. சரி அதனால கிளம்பி வந்தாச்சு. எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. கிளம்பலான்னு சொல்லிட்டு இன்னும் வரவே மாட்டாங்க. இப்படி தான் இவங்க கூட போனாலே இப்படி தான். 10 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 1 மணி நேரம் ஆக்குவாங்க. உள்ளே உட்காந்துட்டு இன்னும் ஆளையே காணோம், வரவே மாட்டாங்க. இப்போ கிளம்ப போகிறோன்னு தெரில. 10 மணிக்கு வந்தேன். 12:30 டைம். இப்போ 12:30 ஆச்சு. இப்போ கிளம்ப போகிறோன்னு தெரில. இதை முடிச்சுட்டு வீட்டுக்கா இல்லை அடுத்த கோயிலுக்கான்னு தெரில. ஐயோ மீண்டுமா எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில வரத்துக்கு. இது வேறு பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வராங்கன்னு. அடுத்து வீட்டுக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஆச்சு. இப்போவே 12:30. ஸோ நெக்ஸ்ட்டெலாம் கோயிலுக்கு போக முடியாது, ஏன்னா க்ளோஸ் பண்ணியிருப்போம். அந்த ஒரு காரணத்துக்காக வீட்டுக்கே போயிடுவோன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. போர் அடிக்கிறதுனால தான் வெளில வரோம். வெளில வந்தாலும் போர் அடிக்கும். இதுக்கு வீட்டிலே இருந்துட்டு போயிடலாமே, எதுக்கு வெளில வந்துட்டு? யாரும் என்னை பார்த்து கண்ணு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மார்க் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் பிடிச்சா. அடுத்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி கண்ணெல்லாம் வைக்காதீங்க. இப்படி மூஞ்சி ஃபுல்லாக வந்தால் அப்புறம் என்ன ஆகுதுண்ணா? பாவம் இல்லையா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் பொண்ணு நிற்கிது. பொண்ணு நின்னா நீ ஆட்டமாக ஆடுவியா நீ?